ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நகை தயாரிப்பு தொழிலில் இருக்கும் பொற்கொள்ளர்கள் பெரும் இழப்பை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்கான காரணம் என்ன, இந்த நிலையை மாற்றுவது எப்படி என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் வரலாறு காணாத அளவுக்கு உச்சங்களை தொட்டு வருகிறது தங்கத்தின் விலை. நடுத்தர ஏழை மக்களுக்கு எட்டாக்கணி ஆகி வருகிறது தங்கம். இதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ராஜபாளையத்தைச் சேர்ந்த பொற்கொள்ளர்கள். இங்குள்ள பூபால்பட்டி தெரு, நகைக்கடை பஜார், காமாட்சி அம்மன் கோயில் தெரு ஆகியவை நகை பட்டறைகள் நிறைந்த பகுதியாகும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு 300க்கும் அதிகமான நகை பட்டறைகள் இயங்கின. திருமாங்கல்யம், சங்கிலி, மூக்குத்தி, கடுக்கன், தோடு, கம்மல் உள்பட நடுத்தர குடும்பத்தினருக்கான நகைகளை இவர்கள் செய்து கொடுத்தனர். ராஜபாளையத்தில் உள்ள நகை பட்டறைகளுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் வந்து நகைகளை ஆர்டர் கொடுத்து செய்து வாங்கி சென்றனர். ஆனால் இப்போது அப்படி இல்லை என்கிறார்கள் பொற்கொள்ளர்கள். சின்ன சின்ன கடைகளாக நிறையா பெருகுச்சு. 1990 இருந்து அந்த கடைகள் பெருகவும் எங்களுக்கு வேலை பாதியாக குறைஞ்சது. இப்போ பெரிய பெரிய கடைகள் கார்பரேட் நிறுவனங்கள் பெருசாக வர வர இப்போ தொழில் எங்களுக்கு 5% தான் நடக்கு. இந்த 5% வேலையை வச்சு நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? கொரோனா பொது முடக்கம் காரணமாக நகை பட்டறைகளில் வேலை இல்லாததால் இங்கு வேலை செய்த பொற்கொள்ளர்கள் வேறு தொழிலுக்கு சென்று விட்டனர். மீதம் இருக்கும் பொற்கொள்ளர்களும் நகை செய்யும் ஆர்டர்களுக்காக காத்திருக்கின்றனர். பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த விலைவாசிகள் கடைகள் நிறைய வந்துடுச்சு. விலைவாசிகள் பார்த்தா தங்கம் வாங்குற மாதிரி இல்லை. முன்னாடியே நாங்கள் எதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சும்மா தான் உட்காந்துருக்கோம். கடைகள் ஏகப்பட்டது வந்துருச்சு. அவங்க விளம்பரத்தை பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது. விளம்பரத்தை பார்த்தா அந்த விளம்பரத்தை பார்த்தா எங்களாலே ஜீர்ணிக்க முடியல. நாங்களாம் இதெல்லாம் எப்படி பழைக்க போகிறோங்கிறது எங்களுக்கே ஒரு சின்ன மன உளைச்சல் ஆகிப்போச்சு. கை வேலைப்பாடாக நகை செய்து வரும் முறையை கைவிட்டுவிட்டு இயந்திரம் வாங்கிய சிறிய பொற்கொள்ளர்களும் ஆர்டர்கள் கிடைக்காமல் வறுமையில் வாடி வருகின்றனர். நம்ம வாரத்துக்கு 10 செயின் 20 செயின் அடிக்கிறாள். இப்போ வாரத்துக்கு 1 செயின் 2 செயின் வரதே பெரும்பாலாக இருக்குது. வேலை வெட்டி இல்லாதனால எல்லாம் விலைவாசி கூடதுனால ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். வேலை கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்றும் தெரியாது. திடீர்னு ஏறினா இப்போ எல்லாருமே ஒன்றும் இது பண்ண முடியாது. இல்லை, நார்மலாக ஒரு வீட்டுக்கு செலவுன்னு பார்த்தாலே 400 ரூபாய்க்கு மேலே செலவாகும். அது கூட ஒரு நாளைக்கு கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியுங்க? தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருப்பதால் சாமானிய மக்கள் நகை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. திருமணத்துக்கு திருமாங்கல்யம் வாங்குவதற்கு கூட நகை பட்டறைகளை மக்கள் அணுகுவதில்லை என்கிறார்கள் பொற்கொள்ளர்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆதிக்கமும் ஆக்கிரமிப்பும் தங்களை நசுக்குவதாக அவர்கள் கூறுகின்றனர். அன்னைக்கு சாப்பிட்றது கூட வேலை நடக்குமா? வாடகை கொடுக்கறதுக்கும் கரண்ட் பில் கட்டுறதுக்கும் இந்த கறி உம்மி வாங்குறதுக்கும் எங்களால் முடிய மாட்டேங்குது. வருமானம் ரொம்ப கம்மி. இந்த கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து ஒரு நல்லது செய்யணும். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற குறைஞ்சது ஒரு 500 பேர் 600 பேர் இருந்தாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிறது 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாம் வேற வேற வேலையில் போயிட்டாங்க. தங்க நகை தயாரிப்பில் இருந்த கைவினை தொழிலாளர்கள் பலர் இப்போது கோயிலில் அம்மனுக்கு சாத்தப்படும் கண்மலர், மூக்குத்தி உள்ளிட்ட வெள்ளி நகை செய்து வருகின்றனர். இதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானமே தங்கள் வாழ்வாதாரம் என்பது அவர்களின் வேதனை. எனவே வங்கிகள் மூலம் குறைந்தபட்சம் 150 கிராம் தங்கத்தை மானிய கடனாக வழங்க அரசு முன்வர வேண்டும் என நகைப்பட்டறை தொழிலாளர்கள் கோருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ராஜபாளையம் செய்தியாளர் கருப்பன் ஞானியார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.